ஒரு அமலாக்கத்துறைக்கு தொடர்பு இல்லைன்னு தானே சொல்லணும். பாஜகவுக்கு தொடர்பு இல்லைன்னு எதுக்கு சொல்றாரு? இது உண்மையை மறைச்சு 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 பேசுறதுன்றது பாஜகவினருக்கு ஒரு கைவந்த கலையா இருக்கு. மீண்டும் மனுநீதி, மீண்டும் தீண்டாமை, அதற்கு ஈடி ஒரு ஆயுதம். ராம் ராம்னு சொல்லி மண்ணின் மைந்தர்களுடைய சொத்தெல்லாம் எடுக்கிறது, பெண்களை அபகரிப்பது, இதெல்லாம் அவங்களுடைய வேலை. இருக்கிற பிரஸ் எல்லாம் முடக்கிறது, ஒரு அதர்மவாதியை மட்டும் பேச விடுறது. என்ன வேணா பண்ணு, நாங்கள் கேஸை பார்த்துக்கிறோம், அந்த நிலத்தை எங்களுக்கு எடுத்து கொடுன்ற அசைன்மெண்ட்டை குணசேகரன் கிட்ட கொடுத்துருக்கும் போது கருப்பு பண மோசடி என்னன்னு எங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியே ஆகணும். நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகணும். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி ஈடிக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றத்தை அவரே திரும்ப பெறுவதற்கு சட்டத்தில் இடமே கிடையாது. குற்றம் என்ன நடந்தது? இந்த விவசாயிகள் மேல நான் பாஜக அண்ணாமலையை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல, 1% கிரைம் இருக்கணும்ல. மயிலை கடவுளாகவே கும்பிடும் தமிழ்நாட்டில் அந்த அறுவடை சமயத்தில் மயில் வந்துச்சுன்னா அந்த மயிலை எவ்வளோ வெறுக்கிறாங்க தெரியுங்களா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றதுக்கு அவருக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. நான் எப்படி அமலாக்கத்துறையை அழைச்சி இந்த சம்மன்ஸ் அனுப்ப சொல்லியிருப்பேன்னு பாஜக அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டு குணசேகரன் சொல்லி செய்வாங்களான்னு நான் என்ன சொல்கிறேன்? பாஜக அண்ணாமலை சொல்லியே செய்ய மாட்டாங்கன்ற. இந்த வேட்டையாடினாங்கன்ற ஒரு வார்த்தையை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த தலித் விவசாயிகளை பார்த்து பி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் திருமதி பிரவீனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நேற்று அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது இந்த இடி சம்மனை பற்றி அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, இந்த விவசாயிகள் காட்டெருமை அடித்ததுனாலையும் அவர் மறுபடியும் அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசினார். அதாவது அவருக்கு எழுதவும் படிக்க தெரியாது அப்படின்னும் ஒரு அறிக்கை. இந்த பல்லர் சமூகம்னு ஒரு இடி சம்மனில் கவரில் வந்தது இல்லையா? இது பிஜேபி ஆளுங்களோ இல்லை இடியோ அதை முன்வைக்கல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இரண்டு விவசாயிகளை பார்த்தா இவங்க காட்டு எருமையை வேட்டையாடுற மாதிரி ஏதாவது தெரியுதா? பொதுமக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது அதோட நடைமுறை சாத்தியமான்றதை யோசித்து பேசணும். இவங்க மரவள்ளிக்கிழங்கு போடுறாங்க இல்லைங்களா, அந்த நிலத்தில் காட்டெருமைகள் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இவங்களோட வாரிசுகள் ஏதோ மின்வேலி போட்டிருக்கலான்ற மாதிரி தெரியுது. அந்த மின்வேலியில் 2 காட்டெருமைகள் இறந்து அதை இவங்க காட்டெருமை இறந்து அப்படியே அது நாரிட்டு கிடந்திருக்குது. அதை எடுத்து இவங்க புதைச்சிருக்காங்க. காட்டெருமை உள்ள கேஸில் இருந்தாலும் ஒரு ஈடி அந்த இடத்துல வர முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, காட்டெருமைகளை இந்த விவசாயிகள் வேட்டையாடினார்னு சொல்கிறது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதை வேட்டையாட முடியும்? மான வேட்டையாடலாம். இப்போது புலி சிங்கத்தை வேட்டையாடணுன்னா அவங்க ஜீப்பில் கன் எடுத்துகிட்டு போகணும். விவசாயிகள் வேட்டையாடுவது முயல் வேட்டையாடலாம், ஒரு காட்டு பன்னியை வேட்டையாடலாம், ஒரு பறவையை அம்பு வச்சு வீழ்த்தலாம். இப்படிப்பட்ட இது நடக்கலாம். இப்போ ஒரு எந்த மிருகங்களை எந்த நிலத்தில் எந்த மக்கள் வேட்டையாடலான்னு ஒரு இலக்கணம் இருக்குது இல்லைங்களா? அதை தாண்டி யாரும் பேச முடியாது. பாஜக அண்ணாமலை இந்த ஏழை விவசாயிகள், அதாவது எப்படின்னா ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற விவசாயிகள், இவங்க ஏதோ ரொம்ப திடகாத்திரமாக பயில்வானாக இருக்கிற மாதிரி பைசனை போய் அட்டாக் பண்ணி இவங்க வைல்ட் லைஃப் ஆக்டில் சிக்கினாங்கன்னு சொல்கிறதெல்லாம், இவர் ஒரு இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருந்திருக்காருன்றதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. மாற்றம் ஒரு பிரச்சனையாக மாற்றுறாரா? இதை பாஜக திசை திருப்பது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மின்வேலியில் காட்டெருமைகள் பைசன் சிக்கி இறந்ததுக்கும் அதை இந்த விவசாயிங்க எடுத்து புதைச்சதுக்கும்
இந்த மணி லாண்ட்ரிங்க்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பைசன் 2 பைசனை வந்து விற்று அவங்க வந்து ஒரு 200 பவுண்ட் கோல்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. இந்த பைசன் 2 காட்டெருமைகளை விற்று அவங்க வந்து க்ரைம் ப்ரொசீட்ஸ் இருக்கணும், க்ரைம் இருக்கணும், க்ரைம் ப்ரொசீட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குற்றம் நிரூபிக்கப்படணும். அப்போ தான் சம்மன் அனுப்ப முடியும் மணி லாண்ட்ரிங்கில். இங்கே க்ரைம் இருக்கா? பைசனை இவங்க வேட்டையாடினாங்களா? அது மாதிரி ஏதாவது எஃப்ஐஆர் அவங்க விவசாயம் மேலே இல்லைங்க. அந்த எஃப்ஐஆரில் நான் என்ன சொல்கிறேன்னா, மணி லாண்ட்ரிங் க்ரைம் இருக்கான்னு நான் கேட்குறேன். வைல்டு லைஃப் சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர்னா மான் கொம்பு விற்றுருக்கணும், புலி தோல் விற்றுருக்கணும், யானை தந்தம் விற்றுருக்கணும். அந்த அந்த விலங்குகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய விலை மதிப்பான பொருளை விற்று அதில் சொத்து வாங்கியிருக்கணும். இல்லை அது பணமாவோ கோல்டாவோ கையில் இருக்கணும், இல்லை பணம் கைமாறி இருக்கணும். இதுதான் தெளிவான விளக்கம் நான் கொடுக்குறேன். ஒரு வனவிலங்கு கிட்ட இருந்து, வனத்தில் இருந்து ஒரு சந்தன மரம் கூட எடுத்துக்கலாம். நம்ம வனத்தில் கிடைக்கிற அந்த மரம், உயர்ந்த ரக சந்தன மரத்தை கடத்தல் பண்ணுறது மூலியமாக பணம் வந்துச்சுன்னா அது மணி லாண்ட்ரிங். இது விவசாய நிலத்தில் வந்து மின்வேலி அமைச்சதில் ஷாக் அடித்து செத்து போன இந்த 2 பைசனை புதைச்சது எப்படி மணி லாண்ட்ரிங்? இதுக்கு இடி சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடி அப்படி அந்த விஷயம் நடந்திருந்தா ஃபாரஸ்ட் ரேஞ்சரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பதிவாயிருக்கும் இல்லையா? அந்த கம்ப்ளைண்ட்டு பதிவாயிருக்கிறது உண்மை. அது வந்து ஒரு வழக்காக நடந்து அந்த வழக்கில் வந்து இவங்க மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு அதை விடுதலை பண்ணியிருக்கிறது உண்மை. ஆனால் இது மணி லாண்ட்ரிங்க்கும் இதுக்கும் எள்ளு முனை அளவு கூட சம்மந்தம் கிடையாது. கருப்பு பண மோசடிக்கும் இந்த கருப்பு காட்டெருமைகள் இறந்ததுக்கும் இதை புதைத்துவதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. கருப்பு பண மோசடினா இந்த கருப்பு காட்டெருமைகளை வந்து இவர் விற்று கருப்பு பணம் ஈட்டி அதை வந்து வெள்ளையாக மாற்றினாரா, அப்போ தான் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் வரும். இப்போ உங்களுக்கு சுலபமாக சொல்லணுன்னா, லாண்ட்ரி அப்படின்ற ஒரு மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இது வந்து தெளிவாக புரியும். அழுக்கு துணி கருப்பாக இருக்குது இல்லைங்களா, பிளாக் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அழுக்கு துணி மாதிரி. அதை சிஸ்டமில் போட்டு அழுக்கை நீக்கி வெளியே ஒயிட் மணியாக எடுக்கிறாங்க இல்லைங்களா, வெளுத்த துணியாக, அதுதான் வந்து மணி லாண்ட்ரிங். அந்த ஒரு ப்ராசஸ் சுழற்சி போய் வரணும். இங்கே எங்கே குற்றமும் நடக்கலை. குற்றம் என்ன நடந்தது? இந்த விவசாயிகள் மேலே நான் பாஜக அண்ணாமலையை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். பாஜக மோடிஜி அவர்களையும் பாஜக நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்து நான் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, இந்த விவசாயிகள் மீதான கருப்பு பண மோசடி குற்றம் என்ன? கருப்பு பண மோசடி குற்றம் இல்லாமல் பாஜக எதற்காக இடி மூலியமாக சம்மன்ஸ் அனுப்பி இந்த நில அபகரிப்பை பண்ணுறதுக்கு குற்றம் நிகழ்த்துறாங்க? ஓகேங்களா? நம்ம கேட்குற ஒரே கேள்வி. ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பில் இந்தியாவின் ஒட்டுமொத்த இவங்க தலித் விவசாயிகள், இந்தியாவின் ஒட்டுமொத்த தலித் விவசாயிகள் சார்பில் நான் பாஜக நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, இந்த ஏழை விவசாயிகள் மீது இருக்கிற குற்றம் என்ன? அதை சொல்லுங்க. தமிழ்நாடே உங்களுக்கு பதில் சொல்ல ரெடி. நாங்கள் சொல்கிறோம், ஏழை விவசாயிகள் மீது என்ன குற்றமையா நீங்கள் கண்டீங்க? ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல, 1% கிரைம் இருக்கணும்ல. 100% கிரைமில் 1% கிரைம் என்ன? பைசன் அவங்க நிலத்தில் காட்டெருமையாக ஓடி வந்து காட்டெருமையாக மின்வேலியில் தாக்கி செத்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதது. இவங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் எலக்ட்ரிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய செயல்பாடின்மையை காமிக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பொதுமக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குதுன்றதை தான் காமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு விலங்குனால நம்மளுக்கு அபாயம் ஏற்படும்னா எல்லாருமே அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இப்போது மயில் வருது ஒரு லேண்டில், ஒரு 2000-3000 மைல் அப்படியே பறந்து வருதுன்றாங்க, 300 மைல் வருதுன்றாங்க. அது அப்படியே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அறுவடைக்கு ரெடியாக இருக்கிற பயிர்களை வந்து கொத்தி எல்லாத்தையும் சாப்பிட்றதுன்றாங்க. மயிலை கடவுளாகவே கும்பிடும் தமிழ்நாட்டில் அந்த அறுவடை சமயத்தில் மயில் வந்துச்சுன்னா அந்த மயிலை எவ்வளோ வெறுக்கிறாங்க தெரியுங்களா? ஸோ இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சரியாக இயங்கலை, அவங்க கடமையை அவங்க செய்யலை. பொதுமக்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தொந்தரவு கொடுக்குறாங்க. நீ அந்த விளைச்சலை வந்து எடுக்க விடாமல் நீங்கள் ஃபாரஸ்ட் நடத்துகிறீங்க. மனித உயிர்களுக்கு
ஆபத்து ஏற்படுற வகையில் மனித உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாத வகையில் நீங்கள் அந்த காட்டோரமாக இருக்கிற பகுதி மக்களை நீங்கள் துன்புறுத்துறீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை. அப்போது இதற்கான நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் செய்யாமல் அவங்க எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண இதெல்லாம் வெளியே வந்துடும் தான் அந்த கேஸில் அவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. அது பின்னாடியும் விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் அந்த கேஸில் ஒன்றும் அப்பியராக இருந்தேன்னா இதெல்லாம் அப்பயே வெளிக்கொண்டு வந்திருப்பேன். அதனால் இந்த விவசாயிகள் மீது ஒரு குற்றம் கூட கிடையாது, அறவே ஒரு குற்றமும் இல்லைன்றதை தெரிந்த பிறகு தான் நான் அமலாக்கத்துறைக்கு அவங்கள டைரெக்டாகவே கூட்டிகிட்டு போனேன். அப்போ அமலாக்கத்துறையோட குற்றம் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது பாஜக அண்ணாமலை பேசியிருக்காரு. 750 மாவட்ட செயலாளர்கள் பாஜகவில் இருக்காங்க. அதில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து பாஜக அண்ணாமலையை பார்த்தாராமா. அதாவது இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஆத்தூர் பிரச்சனை குணசேகரன் பாஜக, அவர் படித்தது வெறும் 10ஆம் வகுப்பு தானே. அமலாக்கத்துறைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றத ஆத்தூர் மாவட்ட செயலாளரை பற்றி ஆத்தூர் பாஜக அந்த செயலாளர் வந்து சேலம் மாவட்ட கிழக்கு பகுதி செயலாளர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றதுக்கு அவருக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. நான் எப்படி அமலாக்கத்துறையை அழைச்சி இந்த சம்மன்ஸ் அனுப்ப சொல்லியிருப்பேன்னு கேட்டாருன்னு அண்ணாமலை வேர்டிக்ட் கொடுக்குறாரு, சொல்கிறாரு, பதிவு பண்ணுறாரு. நாங்களும் அதே தான் கேட்குறோம். அப்போது அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, அமலாக்கத்துறை அழைத்து ஒரு பாஜக குணசேகரன் எப்படி சோதனை நடத்த சொல்லியிருப்பார், சம்மன்ஸ் அனுப்ப சொல்லியிருப்பார்னா உண்மை. நாங்களும் அதான் சொல்கிறோம். குணசேகரன் சொல்லி அமலாக்கத்துறை இடி செய்ய மாட்டாரு, சொல்ல முடியாது. நரேந்திர மோடி தான் சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் தான் சொல்றாங்க, நட்டா சொல்றாரு, மோகன் பகவத் சொல்றாரு, அமித்ஷா சொல்றாருன்னா நாங்களும் சொல்றோம். ஏன் பாஜக அண்ணாமலை சொல்லியே செய்ய மாட்டாங்க? ஆத்தூர் விவசாயியே டைரக்டா வந்து மோடி தான். இப்போ பாஜக அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் குணசேகரன் சொல்லி செய்வாங்களான்னு நான் என்ன சொல்றேன், பாஜக அண்ணாமலை சொல்லியே செய்ய மாட்டாங்கன்ற. டெல்லி உத்தரவு தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்ற, டெல்லி பாஜக உத்தரவு தான் ஃபாலோ ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டையாடினாங்கன்ற ஒரு வார்த்தையை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த தலித் விவசாயிகளை பார்த்து காட்டு எருமைகளை வேட்டையாடுறாங்க. வேட்டையாடினா அவங்க வந்து ஒன்று காட்டு எருமை சாப்பிட்றவங்களா இருக்கணும், இல்லை காட்டு எருமையை விற்கிறவங்களா இருக்கணும், அதோட கொம்பு ஏதாச்சும். இவங்க அந்த இதை புதைச்சிருக்கும் போது கூட அந்த காட்டு எருமையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கொம்போடு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அந்த கொம்பை கூட ஒரு சும்மா வீட்டில் அப்படி மாட்டி வைக்கிறது கூட எடுத்த மாதிரி தெரியல. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, ஜாதி பெயரை குறிப்பிட்டு சொன்னதை சொல்லியிருக்காரு. இது வந்து வனத்துறை அனுப்பியிருக்கு, இதில் பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போது நல்லா கவனிங்க, இவர் என்ன சொல்லணும், அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ள எஃப்ஐஆரில் ஜாதி பெயர் உள்ளது. ஸோ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எழுதின அந்த இதை போலீஸ் எழுதினதை அமலாக்கத்துறை அப்படியே எழுதியிருக்கு. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோ அது அப்படியே சென்ட்ரல் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை எழுதியிருக்கு. இது எனவே இந்த சம்பவத்தில் பாஜகவுக்கு தொடர்பு இல்லை அப்படின்றார். இவர் அமலாக்கத்துறைக்கு தொடர்பு இல்லைன்னு தானே சொல்லணும், பாஜகவுக்கு தொடர்பு இல்லைன்னு எதுக்கு சொல்கிறாரு? தான் தன்னுடைய வாயிலே வந்து தான் என்ன நடந்ததுன்றதை சொல்கிறது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா, விவசாயிகளிடம் வங்கி கணக்கு, ஆதார் எண் இதை தான் கேட்டாங்க, இந்த ஆவணங்களை கேட்டாங்க, அதில் என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கோம், விவசாயிகளிடம் வழக்கறிஞர்களை விட்டுவிட்டு நில ஆவணங்களை மட்டும் கொண்டு உள்ளே விசாரணைக்கு வாருங்கள் என்று அச்சுறுத்தினார்கள், பயம்படுத்தினாங்க, த்ரெட்டன் பண்ணாங்க, மிரட்டினாங்கன்னு சொல்கிறோம். அதுதான் தப்புன்றோம். இது உண்மையை மறைச்சு பேசுறதுன்றது இது வந்து பாஜகவினருக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிறது திட்டவட்டமாக, ஆர்எஸ்எஸ், பிராமணியம் எப்போதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இந்த நாட்டு மண்ணின் மைந்தர்களின் மண்ணையும் பெண்ணையும் அபகரிப்பார்கள். அதுக்கான குறுக்கு திட்டமெல்லாம் போடுவாங்க. அதை நேரடியாக வந்தால் பிரச்சனை வரும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு எப்படியெல்லாம் வர்ணாசிரமம் போடலாம், படிநிலை போடலாம், இந்த தெருவில் நீ வரக்கூடாதுன்னு குறியீடுகளை போடலாம், உரிமை மறுப்பு செய்யலாம், செருப்பு போடக்கூடாது, துண்டு போடக்கூடாதுன்னெலாம் பண்ணாங்க இல்லைங்களா. அது மாதிரி உரிமை மறுப்பு எப்படி செய்யலாம், எப்படி தேவ பாஷைன்னு சொல்லி ஒரு பாஷையை திணிக்கலாம்,
இப்படியெல்லாம் குறுக்கு வழியை கையாள்வது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு கைவந்த கலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 6000 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் இதை வந்து இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. இது அமலாக்கத்துறைன்றது இப்போ ஒரு நவீன மாடல். அப்போ பண்ண முடியும், மனு தர்மப்படி மனுநீதி அக்கிரமப்படி அப்போ பண்ணாங்க. இப்போ மனுநீதி கோட்பாடு முடியாதுன்றதுனால, வர்ணாசிரமம் இப்போ முடியாதுன்றதுனால இது மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. பல்லர்னு பேர் எழுதி அனுப்புறது என்னது? அன்டச்சபிலிட்டி இல்லாமல் மீண்டும் மனுநீதி, மீண்டும் தீண்டாமை, அதற்கு ஈடி ஒரு ஆயுதம், மீண்டும் நிலாபகரிப்பு, மீண்டும் பெண்ணடிமை, இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ராம்னு சொல்லி மண்ணின் மைந்தர்களுடைய சொத்தெல்லாம் எடுக்கிறது, பெண்களை அபகரிப்பது, இதெல்லாம் அவங்களோட வேலை. இப்போது இந்த ஹோல் ஈடி பிரச்சனைக்கும் காரணம் இது ராம் நாயக்கன் பாளையம். இந்த மலையை சுற்றி இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, இது ராம் நாயக்கன் பாளையம். பேராசி பார்த்து இதை சூஸ் பண்ணி இதை அபகரிக்கிறாங்க. ஸோ இது போல் வந்து ஆர்எஸ்எஸ் சவுக்கு மீடியா மூலமாகவும் இடி மூலியமாகவும், அதாவது எப்படின்னா இருக்கிற ப்ரெஸ் எல்லாம் முடக்கிறது, ஒரு அதர்மவாதியை மட்டும் பேச விடுறது, மக்கள்கிட்ட விஷம கிருமி கருத்துக்கள்லாம் போய் சேரணுன்ற மாதிரி அதை தூய்மைப்படுத்துறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும், டாக்ஸிக். அதே மாதிரி இந்த அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகளையும் அமலாக்கத்துறையை எதிர்த்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்க முடியாது. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு ஒரு சம்மன் போகும், அரசு அதிகாரிகளும் கேட்க முடியாது. நான் லோக்கலாக இங்கே பார்த்தது, போலீஸ் ஸ்விட்ச் ஆஃப், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்படியே ஆஃப் ஆகியிருக்காங்க. கோர்ட்டுலேயும் வந்து இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குற மாதிரி போயிட்டுருந்து. இதை நாம் உள்ளே போன உடனே இப்போ இங்கேருந்து குணசேகரன் கிட்டேருந்து அவங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஸ்பெல்லிங்லாம் போகலை. வழக்கறிஞர் தலித் பிரவீனா அவர்களும் வழக்கறிஞர் அரங்கச்செல்லுதுரையும் இந்த கேஸ்க்குள்ளே வராங்க. வேறு வக்கீல்கிட்ட கைமாறின வரைக்கும் அந்த வக்கீல்களை வச்சு மேனேஜ் பண்ணாங்க. மேனேஜ் பண்ண முடியாத வக்கீல்கள் உள்ளே நுழையும் போது எங்களால் முடியாது அப்படின்னு ஆத்தூர்லேருந்து ஒரு சிக்னல் குணசேகரன் பாஜகவுக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்த பிறகு பாஜக அந்த நிலம் வேணும், அபகரிக்கணும், என்ன பண்ணுறது, இந்த விவசாயிகள் வயசாகிடுச்சு, இவங்கள எப்படியாவது இவங்களை வந்து அந்த நிலத்துலேருந்து விரட்டி விட்டுடணும், என்ன வேணால் பண்ணு, நாங்கள் கேஸை பார்த்துக்குறோம், அந்த நிலத்தை எங்களுக்கு எடுத்து கொடுன்ற அசைன்மெண்ட்டை குணசேகரன் கிட்ட கொடுத்துருக்கும் போது தன்னால் முடியவில்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஸ்பெல்லிங் தெரியலன்னு போய் சொல்கிற குணசேகரன் அவர் உண்மையிலே சொன்னது அண்ணாமலை கிட்ட, அந்த பாஜக கிட்ட என்னன்னா, தன்னால் முடியல, இந்த அசைன்மெண்ட் முடியல, நான் ஏதோ இந்த 2 ஃபார்மரை ஏழை விவசாயி மேனேஜ் பண்ணிடலான்னு பார்த்தேன், இப்போ வழக்கறிஞர் தலித் பிரவீனாவும் அரங்கச்செல்லுதுரை வந்திருக்கிறாங்க, தன்னால் முடியலன்றதை அவர் சொல்லும்போது இந்த குணசேகரனுக்கு அப்போ வேறு எப்படி இந்த லேண்ட் அப்படி வேறு எப்படி எடுக்கிறது? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, குணசேகரனால் இயலாது, முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அமலாக்கத்துறை வந்து டைரெக்டாக இவங்களுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. வைல்டு லைஃப் ஆக்டில் நீங்கள் பைசனை கொண்டு இருக்கீங்க, அதுக்காக இந்த சம்மன் அனுப்பப்படுதுன்னு அவங்க குறிப்பிட்டு கொடுக்கல, கருப்பு பண மோசடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அந்த கருப்பு பண மோசடி என்னன்னு எங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகணும். ஏன்னா இந்த பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்தியா பூரா இது போன்ற குற்றங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ பாஜக ஆளும் மாநிலத்தில் அது வெளியே வராது, பாஜக ஆளாத மாநிலத்தில் ஒரு எதிர்ப்பு வருது, அதனால் வெளியே வருது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் நேற்று திரிணாமுல் காங்கிரஸை ஈடியாக அடித்தே துரத்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சட்ட முறைப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க. டெல்லியில் அந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எந்த நிலையிலையும் பாஜக வந்து ஈடியை ஏவி விட்டுட்டே இருக்காங்க. ஈடி சட்ட வரம்புக்குள் செயல்பட்டால் வரவேற்கிறோம், சட்ட வரைமுறையை தாண்டினால் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலைப்பாடு தான். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்க மாதிரி ஈடிக்கு 2 பக்கம் இருக்குது. எதற்காக இந்த குற்ற சம்மன் அனுப்பப்பட்டதுன்னு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவினர் வாய் திறந்து சொல்ல வேண்டும்.
இந்த ரிதேஷ்குமார் டீமை கைது பண்ண விடலைன்னா, தமிழ்நாடு போலீஸை இவங்க அனுமதிக்கலைன்னா, ஏன்னா இது தமிழ்நாடு போலீஸை வந்து இது கேட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தமிழக போலீஸை அப்புறப்படுத்தி, தமிழக மீடியாவை மோடி அவர்கள் அப்புறப்படுத்தி, டெல்லி உத்தரவின் பேரில் வந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போலீஸ் வந்து என்னை மிக கொடுமையாக கையாண்டாங்க, தாக்குதலுக்கு உட்படுத்தினாங்க. பல தாக்குதலை நான் சந்தித்தேன். கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதி கொடுன்னு கேட்டாங்க. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வெளியே அனுப்பிட்டாங்க. வேறு அதிகாரிகள் வந்து கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதி கொடுங்க. ஒரு வழக்கறிஞரை எப்படி அப்படி கேட்கலாம்? இது இவ்வளோ மீடியாவில் பரவலாக பேசப்படுற ஒரு சமயத்தில், இந்தியா முழுவதும் இந்த செய்தி பரவி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் புகாரையே மாற்றி கொடுங்க, பாஜக குணசேகரன் மேலே மட்டும் கொடுங்க, மீதி இதெல்லாம் வந்து எடுத்துருங்க, சவுக்கு சங்கர் மேலே கொடுத்துருக்கீங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுங்க. பாஜகவுக்கு என்ன இதில்? டெல்லியிலேருந்து உத்தரவு போட்டு சவுக்கு சங்கர் மேலே இருக்க கம்ப்ளைண்ட் எதுக்கு எடுக்க சொல்கிறாங்க? வாட்ஸ்அப் பிளாக் பண்ணியிருக்காங்க, இந்த அதை எடுக்க சொல்கிறாங்க. சிவநாத் துக்ரால் வாட்ஸ்அப் இந்தியா சீஃப் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை எடுக்க சொல்கிறாங்க. இன்னொரு போலீஸ் ஐஜி இன்டெலிஜென்ஸ் வந்து இதில் தலையிடுறாரு, நாங்கள் அதை கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ அதை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க, துணை கம்ப்ளைண்ட்டுகளை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. மெயின் கம்ப்ளைண்ட்லேயே இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், இந்த பேராகிராஃப்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டு கொடுங்க. என்ன இது? ஒரு புகாரை நான் கொடுக்குறேன், நீங்கள் ரிசீவ்டுன்னு போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதை எடுக்கிறீங்க விடுக்கிறீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நம்ம ஒரு இஷ்யூ ஆக்குவோன்றதுனால நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நாங்கள் சொல்ல எழுதி கைப்பட எழுதி உட்காந்து கொடுங்க. இந்த அக்கிரமம் நடக்கும்போது நான் அன்றைக்கி 8 மணி நேர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட குற்றவாளி போல் என்னை டெல்லி உத்தரவு காவல்துறை ட்ரீட் பண்ணாங்க. தாக்குதல் என் மீது நடந்தது. அதிலிருந்து தப்பி வந்து நான் டிஜிபி ஆஃபீஸில் காலை 3 மணிக்கு போய் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறேன். உள்ளே இருந்த போலீஸ்கிட்ட நியூ இயர் அன்னைக்கு காலையில் விடிய காத்தால் 3 மணிக்கு 3 to 6 அங்கேயே இருந்து என்னோடய செல்ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு நைட்டு. வேறு ஒரு செல்ஃபோன் கைக்கு வந்த பிறகு நான் என்னையே செல்ஃபி எடுத்துகிட்ட பிறகு தான் அங்கேருந்து நான் வந்தேன். ஸோ காவல்துறை மிரட்டப்படுகிறது. நீதித்துறையில் கூட ஜட்ஜு இவங்க சொல்கிற ஆர்டர் போடலைன்னா ஜட்ஜை அந்த பதவியில் இவங்க விட மாட்டாங்க போல். இவங்க சொல்கிறத கேட்டால் ப்ரமோஷன் கொடுப்பாங்க, சொல்கிறத கேட்கலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு தான் எல்லாருமே பயப்படுறாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கையில் இருக்கும் முதல்வர்ன்ற அதிகாரம் இருக்குது. ஸோ இடின்னு நம்ம பேசிகிட்டு இல்லாமல் தமிழக முதல்வர் உடனடியாக நுங்கம்பாக்கம் போலீஸை வந்து ரிதேஷ்குமார் டீம் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லணும். அது பின்னாளில் இந்த கேஸ் ஓட்டத்தில் நிர்மலா சீதாராமனையே பாதித்தாலும் சரி, நரேந்திர மோடி அவர்களே பாதித்தாலும் சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நாட்டு மக்களுக்காக தானே ஓட்டு வாங்கி முதல்வர் நாற்காலியில் உட்காந்துருக்கோம். அதனால் இதற்கு மேலும் ஸ்டாலின் அவர்கள் பயந்து ஓடி ஒளியாமல் இந்த தலித் விவசாயிகளுக்காக, தமிழக விவசாயிகளுக்காக தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும். அப்படி இல்லைன்னா அவருடைய முதல்வர் பதவிக்கு ஆபத்து இருக்குது, அவருடைய குடும்பத்துக்கே ஆபத்து இருக்குது, நரேந்திர மோடி அதிகம் செய்வாருன்றதை ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும். தமிழக மக்களுக்கான எங்களுடைய போராட்டமும் செய்தியும் இந்த ஏழை விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். அமலாக்கத்துறை சட்டப்படி தன் கடமையை செய்யட்டும். நரேந்திர மோடி பாஜகவுடைய ஏவல் துறையாக அமலாக்கத்துறை காவல்துறையெல்லாம் செயல்படுறத ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது மக்களுக்கும் மண்ணுக்கும் ஒரு த்ரெட்டன். அதை நம்ம அனுமதிக்க முடியாது. நீங்கள் இடி நேர்மையாக செயல்பட்டா, சட்டப்படி செயல்பட்டா முதல் ஆதரவாளர் நாங்கள். இடி குற்றப்படி செயல்பட்டால் முதல் எதிர்ப்பாளர் நாங்கள். அவ்வளோதான். இந்த நிகழ்வில் இடி வந்து அவங்க பின்வாங்கியதாக கூறப்படுறாங்க. இடி அவங்க வந்து இனிமேல் இந்த வழக்கை வந்து முன்வைக்க விரும்பலை அப்படின்னு. புகார்தாரர் யார்? வழக்கறிஞர்கள் நாங்கள் தான் புகார் கொடுத்துருக்கோம். பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க, ஏழை விவசாயிகள், தலித் விவசாயிகள் இருக்காங்க. எங்கேயாவது இந்திய வரலாறில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் நாங்கள் குற்றத்தை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்ல முடியுமா? புகார்தாரர் சொல்லலாம், கம்ப்ளைண்ட் சொல்லலாம், we can take back the complaint. இது எப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் வந்து இதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொன்னால், அப்போ இங்கேயும் எங்களுக்கு
டெல்லி பிஜேபி நரேந்திர மோடி டீம் தான் சந்தேகத்துக்கு முன் நிற்கிறாங்க. அதாவது க்ரைம் செஞ்சவங்க யாருமே அதுலேருந்து அவங்களே பின்வாங்கிக்க முடியாது. அப்படி ஒரு ப்ரொசீஜரே கிடையாது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அதெல்லாம் அப்படி கிடையாது. இவங்க ஏதாவது மனு தர்ம சாஸ்திரம் வச்சுருந்தாதான். குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றத்தை அவரே திரும்ப பெறுவதற்கு சட்டத்தில் இடமே கிடையாது. இன்னொன்று, இது அஃபிஷியலாக வந்து யாராவது இடியில் வெளியிட்டாங்களா? இது வரைக்கும் இல்லை. அப்படி ஒரு வேளை வெளியிட்டாங்கன்னா அந்த அதிகாரியை தமிழ்நாடே கேள்வி கேட்கும். ஏன்பா ஏழை விவசாயிகள் மேலே என்ன குற்றம்னு நாங்கள் கேட்டோம், என்ன குற்றம்னு நீங்கள் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த குற்றத்தை இழைத்த அதிகாரியை 2 வருடம் வந்து கைது செய்து சிறையில் போடுவதற்கான அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி நீங்கள் லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம செந்தில் பாலாஜி டிஎம்கே மினிஸ்டரும் பொன்முடி மினிஸ்டரும் இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு இடி அவங்க கணக்குப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லையா? அப்படி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அமைச்சர்களை கொண்டு போய் இவங்களால் உள்ளே வைக்க முடியும். இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்ஐ வைக்கிறேன்றாங்க, வெஸ்ட் பெங்காலில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர்ஸை தூக்குவதற்கு அமலாக்கத்துறையால் முடியும்னா எந்த அடிப்படையில் மினிஸ்டர்ஸை உள்ள தள்ளுறீங்க? மினிஸ்டர்ஸ் க்ரைம் பண்ணியிருக்காங்க, அவர்கள் குற்றவாளிகளை தூக்கி உள்ளே போடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாஜக. அதே போல் பாஜக இங்கே குற்றம் இழைத்திருக்கும் போது ரிதேஷ்குமார் டீம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக ரிதேஷ்குமாரை வச்சு நீங்கள் வந்து குற்றம் செய்திருக்கும்போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் இந்த குற்றத்தின் அடிப்படையில் ஏழை விவசாயிகளுக்கு, தலித் விவசாயிகளுக்கு மண் அபகரிப்பு, நில அபகரிப்பு குற்றத்தில் ஈடுபட்ட இந்த குற்றத்தின் அடிப்படையில் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டியவர்கள். ஏன்னா குற்றவாளிகளை சிறையில் அடைக்கலான்னா அப்போ இவங்க குற்றம் செய்தவர்கள்னு நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம். ரிதேஷ்குமார், நல்லா யோசனை பண்ணுங்கள். ரிதேஷ்குமார் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், இடியில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். எங்கேயோ தமிழ்நாட்டில், அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் ஒரு சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் ஒரு மூலையில் ஒரு ராம்நாயக்கன் பாளையத்தில் வந்து அவர் ஒரு 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பு பண்ணி என்ன பண்ண போகிறாரு? அந்த 6.5 ஏக்கர் நிலத்தில் அவர் வந்து ஸ்கூல் கட்ட போகிறாரா? ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாரா? ஒய்ஃப் பேரில் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரா? தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தை சேர்ந்த ரிதேஷ்குமார் நில அபகரிப்பு செய்து, ஒரு லேண்டை வாங்கிட்டு உள்ளே வரலாம், நில அபகரிப்பு செய்து அங்கே வந்து ஒரு தென்னங்குச்சியில் கூட அவர் குடிசை போட்டுற முடியுமா? தமிழ்நாட்டில் பக்கத்தில் பஞ்சாயத்து தலைவர், கிராம தலைவர்லாம் இருப்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? கவுன்சிலர் கேட்க மாட்டாரா? பக்கத்து நிலத்துக்காரர் கேட்க மாட்டாரா? ஏன் இதே பாஜக குணசேகரன் கேட்க மாட்டாரா? யாருப்பா நீ ரிதேஷ்குமார் வாங்கிட்டியாப்பா இந்த நிலத்தைன்னு கேட்க மாட்டாரா? பக்கத்து காட்டுக்காரர் கேட்க மாட்டாரா? 60 வருஷமாக முன்னோர்கள் நிலத்தில் இவங்க பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, இது பூர்வீக நிலம். ஸோ பூர்வீக நிலத்தில் வந்து அவங்க அண்ணன் தம்பி பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்கே போனாங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இது எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? ஸோ ரிதேஷ்குமார் அவர்களுக்கு பாஜக அழுத்தம் கொடுத்திருப்பதால் தான் ரிதேஷ்குமார் இந்த கையெழுத்தை போட்டு இந்த சம்மன்ஸை அனுப்பியிருக்கார். இடிக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு கோஹெட் என்ன வேணால் பண்ணியா, நம்ம பவரில் இருக்கிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக ஒரு ஷீல்டு கொடுக்காம, ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு கொடுக்காம, கண்டிப்பாக தனிப்பட்ட இடி அதிகாரிகள் இது போன்ற ஸ்கேமில் இறங்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க? அவங்க மிஞ்சி போனால் கரப்ஷனில் இன்வால்வ் ஆகலாம், மணி பிரைப் வாங்கலாம். ஒரு கையெழுத்து போடுறேன், எனக்கு 50,000 கொடு, 5,000 கொடு, 500 ரூபாய் கொடு, இது நடக்கலாம். நடப்பதற்கான சாத்தியம் இந்தியாவில் இருக்குது. ஆனால்
இந்த நில அபகரிப்பு வந்து ஒரு ஆஃபீஸர் போய் பண்ணுவாங்க. இது இது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி இந்திய வரலாறுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ நில அபகரிப்பு பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு அங்கே அவருக்கு ஒரு தேவை இருக்கணும். அவரோட பக்கத்து லேண்டு ஸ்கூல் கட்டுறாரு, அதுக்கு வந்து ஒரு 50 ஏக்கர் தேவைப்படுது. அப்போ இதையும் வந்து சேர்த்து கேட்குறாங்க. இப்படி நிறைய நடந்திருக்கு. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய மில் ஓனருங்க பிரபலமாக ஃபேஸ்புக்கிலலாம் மீடியாலெலாம் போட்டுட்ருக்கக்கூடிய பெரிய பிரபலமான மில் ஓனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 50 ஏக்கரு, ஒரு 100 ஏக்கரு, ஒரு 20 ஏக்கரில் அது மாதிரி பெரிய பெரிய அந்த மில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஆட்களை மிரட்டி வேறு வேறு தொல்லைகள் கொடுத்து பணியை வச்சு அது பெரிய லெவலில் பண்ணணுன்றதுக்காக அப்படி கோயம்புத்தூரில் வந்து இதே பாஜகவினர் மிரட்டி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதுபோல் வந்து அந்த பக்கத்தில் உள்ள காட்டுக்காரங்களுக்கு அங்கே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு அவங்களுக்கு வேணும்னு சொல்லி மிரட்டுவாங்க. இங்கே குணசேகரன் வந்து எதுவும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோ ஒன்றும் கிடையாது. ஸோ வேறு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கோ அல்லது வேறு ஒரு கார்ப்பரேட்டுக்கோ மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கோ இல்லை வேறு ஏதாவது அம்பானி அதானி மாதிரி ஆட்களுடைய ஸ்கீம்ஸ்க்கோ இங்கே வந்து நிலத்தை வந்து கம்மி விலையில் எடுத்து அபகரித்து பாஜக அதை விற்கும்போது ஹை ரேட்டில் விற்று எல்லாத்துலேயும் இவங்க காசு பண்ணுவாங்க. 10 லட்சத்துக்கு வாங்கினா ஏழை விவசாயிக்கிட்டேருந்து இப்போ அப்படியே 10 லட்சத்துக்கு அதானி கம்பெனிக்கு கொடுத்துருவாங்களா? அதை ஃபுல்லாக அக்வயர் பண்ணி அது ஒரு ரேட் பேசி அதில் ஒரு ஹை ரேட் வச்சு தான் அப்படி தான் அவங்க விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரிதேஷ்குமார் ஓட பவர்ஸ் லிமிடெட், குணசேகரன் இருக்கிறதுலே கீழ்நிலையில் இருக்க சில்லறை ஏஜென்ட், பாஜக ஏஜென்ட்டு, இந்த குற்றத்தில் நேரடியாக இன்வால்வ் ஆகிருக்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் பாஜக இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா, மோகன் பகவத், இது போன்ற 5 பெரும் தலைவர்கள் தான். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாதம் என்னன்னா, இதை விட்டுட்டு போயிடலாமே, அவங்க தான் கேஸே வாபஸ் வாங்கிட்டாங்களே அப்படின்னா இது ஏன் விட முடியல, நம்மளால் ஏன் விட முடியலன்னா மண்ணும் மக்களும் காக்கப்பட வேண்டும்ன்ற அந்த ஒரு கொள்கையும் அதுக்காக செயலாற்ற வேண்டும்ன்றதோ, பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த குற்றம் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈடியை வச்சு ஏழை விவசாயிகள்கிட்டேருந்து இப்படி நிலத்தை அபகரிக்கிறாங்க. அரசியல் புள்ளிகிட்டேருந்து நீ 10,000 கோடி சேர்த்து வச்சுருக்கியா, உன் மேலே ஒரு கேஸு, அந்த வழக்குலேருந்து வெளியே வரணுன்னா கொடு, ஒரு இப்போ 8,000 கோடி கொடுத்துரு, நீ ஒரு 2,000 கோடி மட்டும் வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொடுத்துரு, சம்பாரிச்சதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உன்னை வழக்குலேருந்து விட்டுருவோம். வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் இருக்கிறியா, ஒரு 7 வருஷம் ஜெயிலுக்கு போறியா, இல்லை வந்து நீ இந்த மாதிரி பாஜகவுக்கு கொடுத்துட்டு போய்ட்றியா, இதுதான். ஸோ இவங்க ஒரு 5,000 வழக்குக்கு மேலே ஈடி இது வரைக்கும் பதிவு செய்திருக்காங்க. பெரிய பெரிய அரசியல் புள்ளிகள், பண முதலைகள், வியாபாரிகள் மேலே. அந்த கேஸுங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 25 கேஸ் தான் முடிச்சிருக்காங்க. சக்ஸஸ் ரேட்டு, அதாவது 25 கேஸ் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாம் வந்து எதுக்காக, இப்போ இந்த 5,000 பேரையும் இவங்க உள்ளே அமிச்சாங்களா? கிடையாது. இந்த 5,000 பேர் மேலே கேஸ் போடுறதும் பெரும் புள்ளிகள் மேலே ஈடி என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருக்கிறத அப்படியே அபகரிக்கிறதுக்கு தான், அபகரிப்பு செய்வதற்கு தான் ஈடியை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் நம்முடைய வாதம். பார்ப்போம் மேம். ராமநாயக்கன் பாளையம் விவசாயிகள் நிலமாக இருக்க போதா இல்லை ராம ஜென்ம பூமி நிலமாக இருக்க போதான்னு பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.